சமாதானமாய் ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு வேதத்திலிருந்து அருளப்படுகிற ஜீவ நம்பிக்கை ரொம்ப அவசியம். வேதத்திலிருந்து மாத்திரம் தான் அருளப்படுகிறது. யாருக்கு அருளப்படுகிறது? வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிற குறிப்பிட்ட சத்தியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிற எந்த மனுஷனுக்கும் அந்த ஜீவ நம்பிக்கை அருளப்படுகிறது. இப்போல்லாம் உங்களுக்குள்ளாக சந்தோஷம் சமாதானம் உங்கள் இருதயத்திற்குள்ளாக எழுந்து போகிறதோ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஹேவ் பீன் திங்கிங் சம்திங் ராங். பூமியில எந்த மனுஷனும் சாக வேண்டும் என்று வேதாமத்தின் கர்த்தர் விரும்புவது கிடையாது. யாரை கர்த்தர் கொள்றார் தெரியுமா? மனுஷன் சாவணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்பக்கூடாது. அந்த விருப்பத்தை கர்த்தர் மெய்யாகவே பகைக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்துவை எல்லா மனுஷனும் அறியத்தக்கதாக எல்லா மனுஷனும் பூமியில வாழ்வதற்கு வேதாமத்தின் கர்த்தர் விருப்பம் கொள்கிறார். உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இந்த வேதாமத்தின் கர்த்தத்தில் தான் வர வேண்டும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்னோட நிலைமை இந்த மோசமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த தேவன் தான் என்னை பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் தவறாக எண்ணிக்கொண்டால் அது இன்றைக்கு நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 21-26 வசனங்கள். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. This I recall to my mind, therefore I have hope. The Lord's loving kindness indeed never cease, for his compassion never fail. They are new every morning. Great is your faithfulness. The Lord is my portion, says my soul. Therefore I have hope in him. The Lord is good to those who wait for him, to the person who seeks him. It is good that he waits silently for the salvation of the Lord. Joyful and serene life only a hopeful person can have. சாந்தமும் அமைதியும் மகிழ்ச்சியான வாழ்வு நம்பிக்கையுள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அது இருக்க வாய்ப்புண்டு. நம்பிக்கை என்று சொன்னால் உலகத்தார் போல் இருக்கிற நம்பிக்கை அல்ல, வேதாகமத்திலிருந்து வருகிற நம்பிக்கை. நான் விசுவாசத்தை பற்றி பேசவில்லை, நம்பிக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். வேதத்திலிருந்து அருளப்படுகிற நம்பிக்கைக்கு ஜீவ நம்பிக்கை என்று பெயர், பெரிய நம்பிக்கை என்று பெயர். கிரேட் ஹோப் ஆர் லிவிங் ஹோப் என்பதான பெயர்கள் வேதத்திலிருந்து அருளப்படுகிற நம்பிக்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனமகிழ்ச்சியாய் ஒருவன் வாழ வேண்டும் என்றால், சமாதானமாய் ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு வேதத்திலிருந்து அருளப்படுகிற ஜீவ நம்பிக்கை ரொம்ப அவசியம். ஜீவ நம்பிக்கை இல்லாத எந்த மனிதனுக்கும் மெய்யான ஒரு சமாதானத்தின் வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு அருளப்படுவது கூடாத காரியம். வேதத்திலிருந்து மாத்திரம் தான் அருளப்படுகிறது. யாருக்கு அருளப்படுகிறது? குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை, வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிற குறிப்பிட்ட சத்தியத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுகிற எந்த மனுஷனுக்கும் அந்த ஜீவ நம்பிக்கை அருளப்படுகிறது. எரேமியா எழுதின இந்த புலம்பல் புஸ்தகத்தை கடந்த 10 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். பல கோணங்களிலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், முக்கியமாக 3ஆம் அதிகாரம் கடந்த 21-26 வசனங்களை கடந்த 3 வாரங்களாக உங்கள் மத்தியில் போய்த்து கொண்டு வருகிறேன். எரேமியாவுடைய 2 அதிகாரங்கள், மீதி 2 அதிகாரம் இருக்கிறது. இதுக்கு பிந்தி முந்தி இருக்கிற 2 அதிகாரங்களுக்கு நடுவில் தான் நாம் வாசித்து கேட்ட இந்த 5 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த 5 வசனங்களில் எரேமியாவுடைய பேச்சு, சிந்தை, எண்ணங்கள் எல்லாமே மாறுகிறது. காரணம் என்னவென்றால், எரேமியா ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். திங்கிங், சிம்பிளி திங்கிங் would cause you to have hope, no cost at all. எந்த செலவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் நானும் ஞாபகப்படுத்திக் கொண்டால், நினைவுபடுத்திக் கொண்டால், அதிலிருந்து வேதாகமத்திலிருந்து அருளப்படுகிற ஜீவ நம்பிக்கை புறப்படும் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் பிரச்சனை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது கிடையாது. 21 சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்கள். 3:21 This I recall to my mind. எதை மனதில் வைத்து, எந்த விஷயத்தை எரேமியா மனதில் வச்ச உடனே அவருக்கு நம்பிக்கை ப்ரூக்கப் ஆகுது, நம்பிக்கை பொங்கி வருகிறது.
செத்த இருதயத்தில நம்பிக்கையை இழந்து போன அந்த இருதயத்திலே நம்பிக்கை பெருகுகிறது. வசனம் 21 ஏனென்றால் எரேமியா ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். என்ன அந்த விஷயம்? ரெண்டு விஷயம் தான். only 2 things he recalled to his mind. எப்பொல்லாம் உங்களுக்குள்ளாக சந்தோஷம் சமாதானம் உங்கள் இருதயத்திற்குள்ளாக எழுந்து போகிறதோ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். You have been thinking something wrong, disastrous. அழிவுக்குள்ளாக நடத்துகிற ஏதோ ஒரு எண்ணங்கள் நாம் சிந்திக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே கிறிஸ்துவின் சமாதானமும் சந்தோஷம் எழுந்து போனால் ஒருவனும் நான் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று இயேசுநாதர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனாலும் நம்மால் அதை அனுபவிக்க முடியாத காரணம் என்னவென்றால் அழிவுக்கு ஏதுவான விஷயத்துக்கு ஏதுவான காரியத்தை நாம் மனதில் போட்டு சிந்திக்கிறோம், ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை மாற்றணும். இந்த இடத்துல எரேமியா ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு திரும்புகிறார். என்ன அது? ரெண்டு விஷயம். ரொம்ப சிம்பிள் பட் ப்ரொஃபவுண்ட். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், ஆனால் ரொம்ப ஆழமுள்ள ஒரு விஷயம். அது ரெண்டு விஷயம்தான். வாட் த லார்ட் டஸ், கர்த்தர் என்ன செய்கிறார், அண்ட் வாட் த லார்ட் இஸ், கர்த்தர் என்னவா இருக்கிறார். ரெண்டு விஷயம்தான். 22, 23 வாட் த லார்ட் டஸ் வாசிங்க, இப்போ உங்களுக்கு புரியும். கர்த்தர் என்ன செய்கிறார். 22, 23 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. This is what the Lord does. What the Lord is. 24 and 25 கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். What is? The Lord is good. தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறார். ஆனா இதுக்கு முன்னாடி கர்த்தரை பத்தி சொன்னதெல்லாம் வேற விதத்துல சொன்னார் எரேமியா. கர்த்தர் என்ன செய்கிறார். 22, 23, 24, 25 கர்த்தர் என்னவா இருக்கிறார். இது ரெண்டு சொன்ன பிறகு verse 26ல what we have to do. 26 கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. that's our part. அது நம்முடையது. அது நம்முடையது. கடந்த 2 வாரங்களாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதான சத்தியத்தை வெறும் ஆரம்பித்து விட்டேன். கடந்த 2 வாரங்களாக கர்த்தர் செய்கிறது he creates new days. நம்முடைய வேதாமத்தின் கர்த்தர் புதிய நாட்களை உருவாக்குகிறவர் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அங்கதான் சொல்லப்படுது the Lord's faithfulness is new every day. ஒரு நாள்ல அவருடைய புதிய கிருபைகள் புதுசா இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களை அவர் உருவாக்க வேண்டும். புதிய நாள் அவர் எப்படி உருவாக்குகிறார் என்பதை 104ஆம் சங்கீதத்தை முன்வைத்து நான் உங்களுக்கு சொல்லி வந்தேன். அவர் ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பையும் புதிய நாளில் கொண்டு போகிறார். Night do not become darkness to any creature unless the Lord make it. கர்த்தர் ஒரு இருளை அந்தகாரம் பண்ணினால் ஒழிய எந்த சிருஷ்டிப்புடைய வாழ்வும் அந்தகாரத்தோடு கூட முடியாது. மறாநாள் கர்த்தர் தம்முடைய சூரியன் என்று இயேசுநாதர் 6ஆம் அதிகாரத்தில் சொன்ன சத்தியத்தில் உங்களுக்கு நான் 2-3 வாரத்துக்கு முந்தைய சொல்லியிருக்கிறேன். தம்முடைய சூரியனை உதிக்க செய்கிறார், தம்முடைய சந்திரனை கர்த்தர் காண செய்கிறார், தம்முடைய கிரகங்களை கர்த்தர் சுத்த வைக்கிறார். எல்லாமே வேதாமத்தின் கர்த்தருடையது, பிசாசுடையது கிடையாது. எல்லாமே கர்த்தருடையது, வேதாமத்தின் தேவனுடையது ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும். அப்படி கர்த்தர் புதிய நாளை உருவாக்குகிறார். அந்த புதிய நாளில் அவர் வேலை செய்யாவிட்டால் நமக்கு காலை எழும்பி வேலை செய்ய முடியாது. Lord has to work prior to our work. நம்முடைய வேலைக்கு முந்தி கர்த்தர் வேலை செய்ய வேண்டும், இல்லைனாக்கா நமக்கு வேலை செய்யவும் முடியாது. எகிப்தில் 3 நாள் அந்தகார இருளை கர்த்தர் வர பண்ணினார். ஒருவனும் ஒரு இடத்தை விட்டு எழும்பி போகவில்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அசைவே முடியாது. கர்த்தர் அந்தகாரத்தை கொடுத்தால் பூமியில, கர்த்தர் அந்தகார இருளை கொடுத்தாருனாக்கா எந்த ஒளி நீங்க அடிச்சாலும் அந்த அந்தகாரத்தை ஓவர் கம் பண்ண முடியாது. ஆகியால் தான் நரகம் ஒரு அந்தகாரம் உள்ளது. யூ டோன்ட் see sun there. ஆகியால் தான் இயேசுநாதருடைய சுவிசேஷத்தின் ஒளி வருவதற்கு முந்தி நம்முடைய இருதயமும் அந்தகாரப்பட்டிருந்தது. டார்க்னஸ் நோ லைட். போன வாரத்தில் சொன்ன சத்தியத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கீழே போக விரும்புகிறேன். இயேசுநாதர் 5ஆம் அதிகாரத்தில் முடிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொல்றாரு. உங்கள் பரமபிதா பூர்ண சத்குருனராக இருக்கிறது போல நீங்களும் அப்படியே இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே பார்த்தீர்கள் என்றால் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் அவர் மழையையும் வெயிலையும்
காண செய்கிறார், பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்லி முடிகிறார். எதற்காக வேதாமத்தின் கர்த்தர் அதை செய்கிறார் என்று நான் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான பதில் ஞாபகம் இருக்கிறதா? போன வாரம் சொல்லி முடித்த காரியம். கர்த்தர் சிநேகிக்கிறார், அன்பு கூறுகிறார். அதுக்கு மேல இருக்கிற சப்ஜெக்ட் என்ன? நீங்கள் உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகித்து உங்களை பகைக்கிறவர்களை பகைக்க வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லி அந்த சப்ஜெக்டுக்குள்ளாக போகிறார். அந்த ஒரு சிநேகத்தை பற்றி பேசும் பொழுதுதான் உங்கள் பிதா தீயோர் மீதும் நல்லோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியன் உதிக்க பண்ணுகிறார். எந்த ஒரு அடிப்படையிலே அவர் மனுகுலத்தில் இருக்கிற மோசமான பாவியாக இருந்தாலும் பொதுவான அன்பை காண்பித்து சிநேகிக்கிறார், அன்பு கூறுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு அருமையான ஒரு உணர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருக்குள்ள இருக்க ஒரு நல்ல அனுபவத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பித்து இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். அடி பொதுவான அன்பை வைத்துதான் கர்த்தர் ஈடுபடுகிறார். ஆகையால் பூமியில எந்த மனுஷனும் சாக வேண்டும் என்று வேதாமத்தின் கர்த்தர் விரும்புவது கிடையாது. அது நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே கர்த்தர்கிட்ட இருக்கிற பொதுவான அன்பு விசேஷித்த அன்பு கிடையாது. விசேஷித்த அன்பு அவர் தம்முடைய ஜனத்திற்கு மாத்திரம் காண்பிக்கிறார். விசேஷித்த அன்பு அவர் கிறிஸ்துவுக்கு காண்பிப்பது போல கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் காண்பிக்கிற அன்பு. அதை பற்றி நான் பேசவில்லை. பொதுவான அன்பை பற்றி பேசுகிறேன். ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புக்கும் அவர் காண்பிக்கிற பொதுவான அன்பு, ஜெனரல் லவ், காமன் லவ், அந்த அன்பை குறித்து சொல்லி வருகிறேன். பொதுவான அன்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வேதாமத்தின் தேவனிடத்திலே அவருக்கு எந்த மனுஷனும் சாவணுன்ட்டு விருப்பம் இல்லை. அது ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. ஆதியிலிருந்து அவர் தம்மை வெளிப்படுத்தினதை ஜீவனும் மரணத்தை பற்றி மனுகுலத்திற்கு எச்சரிப்பு கொடுத்து தான் அவர் வெளிப்படுத்தினார். இதை புசிக்கும் நாளே நீ சாகவே சாவாய். மரணம் வராதபடிக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு மனுகுலத்திற்கு அவர் எப்போதும் கொடுத்து வருகிறார். என்றால் மனுஷன் சாவதிலே கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆகிய தன் சங்கீதக்காரர் சொல்ற வார்த்தை, பாவியுடைய மரணத்தில் அவர் விரும்புவது கிடையாது. எரேமியா கத்துதான் ஒரு சந்தேகம். மரணத்தில் விரும்பாத இந்த கர்த்தர் எதற்காக ஜனங்களை கொன்று போட்டார், இஸ்ரேல் மக்களை கொன்று போட்டார்? எதற்காக யூதர்களை நாடு கடத்துற அளவுக்கு முதியோர்களையும் சிறு குழந்தைகளையும், அதாவது சிறு குழந்தைகளை தன்னுடைய பெற்றோர்கள் சாப்பிட்ட சம்பவங்களை பற்றியெல்லாம் இங்கே சொல்லதை நான் சொல்லி முடித்திருக்கிறேன். எதற்காக தம்முடைய சுய ஜனத்தை நேசிக்கிறேன் என்று சொன்ன ஜனத்தை அவர் வேரோட எடுத்து போற நிலைமைக்கு செய்தார். அப்போதான் அவருக்கு விஷயம் புரிகிறது. நீங்கள் வசனம் 33 36 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதுக்கான காரணத்தை சொல்றாரு. கவனிங்கள் 33 36. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. புரியுதா? ஹல்லேலூயா. அப்ப எந்த மனுஷனும் व्यसனப்படுத்துறது, துக்கப்படுத்துறது அவர் மனப்பூர்வமா செய்யறது கிடையாது. அதாவது விரும்புறது இல்லை. அது ஏன் ஆண்டவரே அப்போ மனுகுலத்தை நீர் நியாயத்தி இருக்கிறீர்? வாட் இஸ் த ரீசன்? நல்லா நான் ஒரே ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது ரொம்ப அருமையான விஷயம் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறது. எதற்காக ஜனங்களை கொல்லுகிறீர் நீர்? கீழே போங்க. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷரை அவருடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? யாரை கர்த்தர் கொல்றார் தெரியுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொன்றால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் பூமியில வாழாதபடிக்கு விருப்பம் கொண்டு கொல்லுவதை தான் கர்த்தர் வெறுக்கிறார். அதனால தான் சொல்ற வார்த்தை, நீ உன் சகோதரனை பார்த்து மூடனே என்று சொன்னால் நியாய தீர்ப்புக்கு ஈடாவாய். அதாவது பூமியில நீ வாழ்றதுக்கு யோக்கியதை இல்லை என்று மனுஷன் பூமியில வாழாதபடிக்கு யார் விரும்புகிறார்களோ அவர்கள் மீது கர்த்தர் கோபம் கொள்கிறார். அவங்கள தான் கர்த்தர் வார்னிங் கொடுத்து தண்டிக்க பார்க்கிறார். யூதர்கள் மோசமான நிலையில போய் விழுந்தார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த யூதர்கள் கர்த்தருடைய நீதிமான்களாகிய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். அது 4ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. அது அடுத்து வரப்போகும்போது பார்க்கலாம். இவர்கள் ஏன் கர்த்தர் உங்களை சினம் கொண்டு கொன்று போட்டார் என்றார், இவர்கள் மற்ற பொதுவான ஏழை மக்களை வாழாதபடிக்கு கொன்று போட்டவர்கள். இவர்கள் அரசியல் கெட்டு போனது, ராஜாக்கள் கெட்டு போனார்கள், அரசர்கள் கெட்டு போயிருந்தார்கள். அவர்கள் ஜனங்களை கொன்று 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 பூமியை அபகரித்து 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 கர்த்தர் இந்த பூமியில நீயே வாழக்கூடாது என்று தான் அவர்களை சரியாக ரிப்போர்ட் பண்ணினார். அப்ப கர்த்தர் யார் மீது கோபம் கொள்றாரு? எந்த மனுஷன் வசதி இல்லாத, பலன் இல்லாத, செல்வாக்கு இல்லாத, எந்த விதமான அரசியல் சப்போர்ட்டோ அரசாங்க சப்போர்ட்டோ இல்லாத பொதுவாக வாழ்கிற ஒரு மனுஷனை
கொல்லுவதற்கு முயற்சி செய்தால், அவன் வாழவே கூடாது என்று விரும்பினால், அந்த மாதிரி ஆட்களை குறித்து கர்த்தர் நீதியின் கரத்தை எடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா அவங்களை அடித்தாலும் பிடிச்சாலும் யாரும் இதை கேட்குற மாதிரி இல்லை. இவங்கள்ட்ட எல்லா பலன் பூமியில் இருக்கிறதுனால பொதுவான மக்களை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார். கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். நீ கேள்விங்க கேட்கலாம், எவ்வளோ பேர் செத்து போனார்கள், அங்கே அந்த இடத்துல எவ்வளோ பேர் செத்து போனார்கள், இந்த இடத்துல எவ்வளோ பேர் அழிந்து போனார்கள், வெயில்னால வந்த அழிவு, மழைனால வந்த அழிவு, வியாதினால வந்த அழிவு, இவ்வளோ பேர் செத்து போகிறார்கள். எதற்காக ஆண்டவர் நீர் எதற்காக இது செய்கிறீர்? வேதாமத்தின் கர்த்தர் பொதுவாகவே அவருடைய பொதுவான அன்பின் அடிப்படையில் எந்த மனுஷனும் கொல்ல வேண்டும் என்று அவருக்கு விருப்பமில்லை. மாறாக அந்த மனுஷன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் ரொம்ப அதிகமாய் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த அளவுக்கு விரும்புகிறான்றது வந்து ஒரு வேத பகுதி சம்பவத்தை நான் சொல்லுவேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளாக. ஆனால் எதற்காக ஜனங்கள் சாகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அநேக காரணங்கள் உண்டு. அவர்களுடைய அறியாமை ஒரு முக்கியமான காரணம். அதுவும் வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, அறியாமையினாலே என் ஜனங்கள் செத்து போகிறார்கள். நாலேஜ் இல்லை, என்ன சாப்பிடணும்னு நாலேஜ் இல்லை, என்னென்ன பண்ணுன்ட்டு நம்மளுக்கு அறிவில்லாத பட்சத்தில், சகலத்தையும் படைத்த கர்த்தர்கிட்ட அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருவனும் போகாத பட்சத்தில் அறியாமையினாலே செத்து போகிறார்கள். அது ஒரு பெரிய காரணம். அதை பற்றி இப்போ நான் சொல்ல விரும்பவில்லை. கர்த்தர் யாரையாவது அழித்தால், இந்த அழிச்சு போட்டாக்கா, முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யூதர்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார், கொன்று போட்டார், நீதியின் சங்காரத்தை கொண்டு வந்தார் அவர், பாபிலோன் ராஜாவாகிய நேபுக்கத்நேசர். எதற்காக என்பதனை கேள்விக்கு பதில் என்ன? கர்த்தர் யாரை தண்டித்து பூமியில் இராதபடிக்கு அநேக கிருபை நாட்கள் தாண்டினதுக்கு அப்புறம் முயற்சி எடுப்பார் என்றால், எந்த மனுஷன் இன்னொரு பொதுவான மனுஷன் பூமியில வாழக்கூடாது என்று விரும்புகிறானோ. ஆபேலை கொன்று போட்டான் காயின். கர்த்தருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ காயினை கர்த்தர் கொல்ல விரும்பவில்லை, ஆனா தண்டிக்காமலும் இருக்கவில்லை. அவன் பூமியிலே சஞ்சரிக்கிறவனாய் கர்த்தர் மாத்தி விட, நீ வாழவே முடியாத ஒரு இடத்துலையும் சமாதானமாய். ஒரு மனுஷன் அதுல முக்கியமா கர்த்தரை நேசித்து ஜனங்க நல்லாகணும்னு நினைக்கிற, கர்த்தரை போலவே மத்தவங்க நல்லாகணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை கொன்று போடுகிற இன்னொருவன் யாராவது இருந்தால் கர்த்தர் சும்மா விட மாட்டார். பொதுவாகவே எந்த மனுஷனும் பூமியில வாழாதபடிக்கு செத்து போனா நல்லாகணுன்றது வந்து நினைக்கிறது ரொம்ப பெரிய டேஞ்சர். அது நானாலும் சரி, நீங்க ஆனாலும் சரி, அந்த ஒரு நினைப்பு நமக்கு வரவே கூடாது. கர்த்தருக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். ஏனால் வேதாமத்தின் கர்த்தர் மனுகுலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை நான் இப்போ ஞாபகப்படுத்தி மறுபடியும் இங்கே வருகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அருமையாக பேசுவார் இந்த வேதாமத்தின் தேவனை பற்றி. ஆக்ட்ஸ் 14 10ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுற, அதெல்லாம் டீட்டெயிலாக இப்போ சொல்ல டைம் இல்லை. லிஸ்த்ரா என்பதான ஊரில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட தேவாலயம், விக்கிரகாராதனை இருக்கிற தேவாலயத்துக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அந்த இடத்துல ஒரு பிறவி முடவனன் சத்தியத்தை கேட்டு அவன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சத்தியத்தெல்லாம் விசுவாசித்து அங்கீகரிக்கிற நிலையில் இருக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு இருதயம் அவனுக்கு இருக்கிறதை கண்டு அவனை விசுவாசத்திலே பிறவி கூடனை எலும்பி நடக்க செஞ்சிறாரு. அவனை எலும்பி நடக்க செஞ்ச பிறகு அந்த ஒரு கோயிலில் இருந்த பூஜா ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்க, தெய்வங்கள் மனுஷ அவதாரத்தில் நமக்கு முன்பதாக வந்துக்குது என்று பர்னபாவுக்கு ஒரு பேரும் பவுலுக்கு ஒரு பேரும் கொடுத்து அவங்களுக்கு மாலங்களை போட்டு அவங்களுக்கு பலிகளை செலுத்தும்படியாக அந்த கோயிலில் இருந்த மாலையும் பலிகளையும் கொண்டு வந்து பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அவங்களுக்கு புரியல, ஏன்னா லிஸ்த்ரா பாஷையில், ஐகோனியம் பாஷையில் எது பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க பார்க்கும்போது தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விஷயம் வெளியரங்கமாகிறது. 14 chapter 14 verses 14 to verse 17. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அவர்களுக்கு ரொம்ப வெசனாயிடுது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தங்களை தெய்வமாக எண்ணிக்கொண்டார்கள் என்று சொல்லி அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஜனங்க நடுவில் ஓடுறாங்க. அது யூதருடைய பழக்கம். வஸ்திரத்தை கிழிக்கிறதும் சாம்பலை மேலே போட்டுக்கிறதும் அது ஒரு மரண வேதனைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது இப்படி கர்த்தருடைய ஸ்தானம், தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை எங்களுக்கு இவர்கள் அறியாமையில் கொடுப்பதை எண்ணி அவர்கள் அந்த ஒரு மரண வேதனைக்குள்ளாக போகிறார்கள். இது ரொம்ப பெரிய ஒரு பாவமான காரியம் என்று தங்களை அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி கொள்கிறார்கள். வஸ்திரத்தை கிழித்து ஜனங்க நடுவில் ஓடுறாங்க, அதை மறுதளிக்கிறாங்க, அதை வெறுக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள் அப்படிலாம் பண்ணுறது நான் இதற்கே பார்த்தது கிடையாது. இப்போ அவர்களை தேவர்னு சொன்னால் ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் அவங்களா கர்த்தரோட வேதத்தின்படி பார்க்கும் பொழுது மெய்யான ஊழியக்காரர்கள் இல்லைன்றது தெரியல.
இங்க பாருங்க, தேவர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் எந்த அளவுக்கு அதை பகைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்தானத்துல இல்லை. எந்த ஊழியக்காரனும் தேவன் கிடையாது. தயவுசெய்து தப்பா நீங்க நினைக்க கூடாது. நீங்கள் எப்படி புழு பூத்து சாவுறீங்களோ அதே போல நீங்க உங்க முன்பதாக கோட்டம் சூட்டு பிரசங்க பண்ற எல்லா ஊழியக்காரனும் புழு பூத்து சாவும். சில பேர் ஊழியக்காரங்களை காலில் போய் உழுற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது. அந்த செய்தி அந்த தூஷணத்துக்கு அடுத்த வேலையை செய்ய வேண்டாம். பிளாஸ்பீமஸ் அது ரொம்ப தூஷணத்துக்கு அடுத்த காரியம். ஊழியக்காரர் உங்கள் கால்களை கழுவுற ஒரு ஊழியம் அவ்வளோதான் வருது. அதோடு போட்டு அவரெல்லாம் பெரிய தேவனாக பாவித்து அவரை கும்புற நிலைக்கெல்லாம் போகக்கூடாது. அவங்க ஃபோட்டோங்களை வீட்டில் வச்சுக்கின்னு அவங்களது ஃப்ரேமை வச்சுக்கின்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சில ஊழியக்காரர்கள். ஏன்னா ஜனங்களுக்கும் அறிவில்லை, ஊழியக்காரர்களுக்கு சத்தியம் தெரிஞ்சும் அவர்கள் ஓநாய்க்களாக இருக்கிறபடியால், சத்தியத்தை அங்கீகரிக்காதவர்களாக இருக்கிறபடியால் அதை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சத்தியமுள்ள ஆவினால் நடத்தப்படாத அசுத்த ஆவினால் நடத்தப்படுகிற அசுத்தமுள்ள ஊழியக்காரர்கள் அவர்கள். இங்கே வேதாமத்தின் மையான ஊழியக்காரர்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர்களை தேவர்கள் என்று சொன்ன உடனே அதை அவர்கள் மரணத்திற்கு ஒப்பாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதை பார்க்கலும் நான் சாவது நல்லது, இந்த ஒரு ஸ்தானத்தை நான் எடுத்துக்கொள்வதை பார்க்கலும் நான் மரணம் அடைவது ரொம்ப நல்லது என்று தங்களுடைய மரண வேதனையை அந்த இடத்துல அவர்கள் காண்பிக்கிறார்கள். கீழே போங்க. மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தான். நாங்கள் யாரு? நீங்க உங்களை பார்க்கல என்னை விசேஷித்தேன் என்று சொன்னால் இதே பதில் தான் உங்களுக்கும். உங்களை போல பாடுன்னு அவர் நல்லா கொஞ்சம் மதிப்பு மரியாதை சொல்லிட்டாரு பவுல். நான் என்ன சொல்றேன்னாக்கா ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். நீங்க எப்படி புழு பூத்து சாவுறீங்களோ அதே போல தான் நானும் புழு பூத்து சாகிறவன். ஒரு வித்தியாசமும் இல்லை உங்களுக்கும் எனக்கும். மண்ணு உங்களை தின்னோம்னாக்கா அந்த மண் என்னையே தின்னும். ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் மண்ணு தின்னல, அது மகிமையின் ஆண்டவராகிய இயேசுநாதர். அவரை தேவன் சொல்லுங்க, ஏத்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆகியால் தான் இயேசுநாதர் தேவன். கீழே போங்க. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? வானத்தையும் பூமியையும் படைத்த ஜீவனுள்ள தேவன். அது ரொம்ப முக்கியம். யார் படிச்சது வானத்தையும் பூமியையும்? வேதாகமத்தின் தேவன். அவருக்கு என்ன பேர் கொடுக்குறாரு? ஜீவனுள்ள தேவன். கீழே ஆக்சுவலாக அவர் இயேசுநாதரை பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர்கள் இவங்களுடைய வார்த்தை கேட்காமல் பலி செலுத்தும்படியாக ரொம்ப வலுக்கட்டாய பண்ணியதுனால அந்த இடத்துல சம்பாஷணை நிற்கிது. இல்லைனாக்கா கீழே இயேசுநாதரை கொண்டு வந்திருப்பார். அவர் யார்? இந்த ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவனை மனுகுலத்திற்கு யார் வெளிப்படுத்தினது? எல்லா கேள்விக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிப்பாக கீழே தேவாவினால் அருளப்பட்டிருப்பார், பேசியிருப்பார். ஆனால் ஜனங்கள் பிரசங்க பண்ண உள்ள அதுக்கப்புறம் அவர்ல இல்லைக்கா இந்த ஜீவனுள்ள தேவனை மனுகுலத்திற்கு, வானத்தையும் பூமியை படைத்த அந்த தேவன் எப்படி மனுகுலத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்தினார் என்பதனை கேள்விக்கு பதில் அவர்கிடந்து புறப்பட்டு வந்த அவருடைய நித்திய குமாரனாகிய இயேசுநாதரை வெளிப்படுத்தியிருந்திருப்பார். ஆனால் ஜனங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்தினது நிமித்தமாக பிரசங்கம் பாதியிலே நிற்கிதாங்க. நல்லா கவனிங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லிட்டாரு. இந்த ஜீவனுள்ள தேவன் என்பதன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எந்த நோக்கத்தில் தேவாவினால் நிறைந்தவர் அந்த வார்த்தையை சொன்னார் என்பதன கேள்விக்கு பதில் இப்போ உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, வசனம் 16 வாசிக்கும் பொழுது புரிய வேண்டும். 16. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில கொஞ்சம் கேட்டா நம்மளுக்கு சந்தோஷம் ஆனாங்க. நம்ம இருதயத்தை யாரை சந்தோஷப்படுத்தி வாசிங்க. அது 16-17. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜீவனுள்ள தேவன் என்பதான வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 15 சொல்லியிருந்துக்கும் 17 அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் செய்கிறதற்கும் என்ன சம்பந்தம் உண்டு? What does Paul mean when he says the living God, one who created, one who made heavens and earth? The answer is in verse 17. அது இங்க உத்து பார்த்தா தெரியும். எனக்கு பதில் சொல்லுங்கள். என்னடி வாசிங்க. அது அவர் நன்மை செய்து வந்து, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. எத்தனை நிரப்பினாரு? இருதயத்தில் துக்கத்தை நிரப்பலங்க,
இருதயத்துல व्यसனத்தை நிரப்பல, இருதயத்துல வியாகுலத்தை நிரப்பல, இருதயத்துல சந்தேகத்தை நிரப்பல, இருதயத்துல சஞ்சலத்தை நிரப்பல. சும்மா தேவனை பத்தி தப்பு தப்பா நாம எண்ணிக்கொள்கிறோம். வேதாகமத்தின் தேவனை கொஞ்சம் நல்லா உற்று பார்க்க வேண்டும். சத்தியமுள்ள வேதாகமத்தை வைத்து நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர். வேற சந்தோஷப்படுத்துறதுல இருதயத்தை சந்தோஷத்தால் நிறைய பண்ணுகிறவர், நிரப்புறார் இருதயத்தை. இதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தர் அறிந்தாலும் அறியாமல் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் வந்ததற்கு காரணமே இந்த வேதாகமத்தின் தேவன் தான். ஆனா துக்கம் வர்றதுக்கு காரணம் இவர் இருக்க வாய்ப்பில்லை. ஜீவனுள்ள தேவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வசனம் 15 சொல்லப்பட்டுச்சு இல்லையா? 17 பதில் இருக்கு. ஜீவனுள்ள தேவனால் மாத்திரம்தான் பூமியில் இருக்கிற மனுஷனை ஜீவனோட கூட ஒரு நாள் வாழ வைக்க முடியும். 15 ஜீவனுள்ள தேவன், 17 அந்த ஜீவனுள்ள தேவன் எல்லா மனுஷனையும் ஜீவனோட கூட வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. The living God, let the people live. ஜீவனுள்ள தேவன் சொல்லப்படுற வசனம் 15-17 அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களையும் என்னையும் எப்படி வாழ வைக்கிறான்றதை பத்தி, ஜீவனோட கூட வைக்கிறார் என்பதை பத்தி பவுல் சொல்லியிருக்கிறாங்க. அதை கவனிக்க மாட்டேன்றீங்க நீங்க. அப்ப மனுஷன் பூமியில வாழணும், பிழைக்கணும், ஜீவிக்கணும்ன்றது விரும்புறது யாரு? ஜீவனுள்ள தேவனுங்க. ஜீவனுள்ள தேவன் பூமியிலே வாழ வேண்டும் என்று, மனுகுலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிறார். அப்ப எதற்காக கர்த்தர்கிட்ட நியாய தீர்ப்பு, தண்டனை, மரணம் உண்டாகிறது? அதற்கு காரணம் எந்த மனுஷன், எந்த மனுகுலம், எந்த கோத்திரம், எந்த மதம், எந்த குறிப்பிட்ட கூட்டம் இன்னும் மற்ற ஜனங்கள் பூமியில வாழாதபடிக்கு விருப்பம் கொள்ளுதோ, அது எந்த கூட்டத்திலாம் எந்த மதத்திலாம் இருக்கட்டும், மற்ற கூட்டம் மற்ற வண்ணம், லிங்கம், இடங்களுக்கு இருக்கிற விரோதங்களை மனதில் வைத்துக்கொண்டு மனுஷன் வாழக்கூடாது என்று விரும்புகிறார்களோ அந்த கூட்டத்தை கர்த்தர் சீர்திருத்துவதற்கு மெய்யாகவே அதிக வாய்ப்புகளை கொடுப்பார். ஆனால் சீர்திருந்தாத பட்சத்தில் கர்த்தருடைய கோபம் அந்த மனுஷன் மீது கண்டிப்பாக இருக்கும். ஆகியால் தான் பாவின் மீது கர்த்தர் அனுதினமும் சினங்கொள்கிறவர். எந்த பாவி? இன்னொரு மனுஷன் பூமியில் வாழக்கூடாதுன்னு வெறுக்கிறவர், கொல்லணுன்ட்டு விரும்புகிறவர். ஏன்? ஜீவனுள்ள தேவன் வாழ வச்சுட்டு இருக்காரு. நீ ஏன் சோறு போட்டுனுக்கிற 3 வேளை? நீ ஏன் சுவாசத்தை கொடுக்குற? நீ ஏன் தண்ணீர் கொடுக்குற? எல்லாத்தையும் கொடுக்குறது வேதாகமத்தின் கர்த்தர்ப்பா. வேதாகமத்தின் கர்த்தர் அந்த ஒரு மனுஷனை வாழணும்னு விரும்பினால் அதை நம்ம தடை செய்யக்கூடாது. அடுத்து இந்த சண்டே ஈவினிங் சர்வீஸில் பார்க்கும்போது அந்நியரை உபசரிக்கணுன்ற வார்த்தையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி முடித்திருந்தேன். ஈவினிங் சர்வீஸ் உங்களுக்கு தெரியும். என்ன அந்நியரை உபசரிக்கணும்? காப்பாற்றணும். நல்ல சமரன் என்ன செய்தான்? அந்த யூதனை காப்பாற்றினான், உயிரை பிழைக்க செய்தான். அது கர்த்தருடைய சுபாவம். அது மனுஷன் பூமியிலே வாழ்வதற்கு தான் நாம் விரும்ப வேண்டுமே தவிர, வாழ வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணுமே தவிர, மனுஷன் செத்து போனென்று விருப்பம் கொள்ளவும் கூடாது. மனுஷனுடைய சாவுல நாம் சந்தோஷம் அடையவும் கூடாது. அது எப்படின்னா இருக்கட்டும், அது கர்த்தர் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ளட்டும். ஆனால் மனுஷன் சாவணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்பக்கூடாது. அது என்ன நமக்குள்ள இருந்தால் அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த விருப்பத்தை கர்த்தர் மெய்யாகவே பகைக்கிறார். Don't wish any person to die. God of the Bible wanted every person to live in order to know His beloved Son, the Lord Jesus Christ. அவருடைய நித்திய குமாரனாகிய கிறிஸ்துவை எல்லா மனுஷனும் அறியத்தக்கதாக, எல்லா மனுஷனும் பூமியில வாழ்வதற்கு வேதாகமத்தின் கர்த்தர் விருப்பம் கொள்கிறார். அதனால தான் சந்தோஷத்தை கொடுக்குறாரு, சம்பூர்ணத்தை கொடுக்குறாரு, நிறைவா வாழணுன்ட்டு விரும்புறாரு வேதாகமத்தின் தேவன். என்ன ஒரு நல்ல விருப்பம் பார்த்தீங்களா வருது? நம்மளுக்கு யாருன்னா ஒருத்தர் தெரிஞ்சவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டா அணிலேருந்து நம்மளுக்கு தூக்கம் போயிடுது. அது எப்படி அவன் நல்லா இருக்கலாம்? அது எப்படி அவன் குதூகலமாக இருக்கலாம்? சந்தோஷப்படுங்க. ஏதோ அவங்க 2 சவரன் செயின் வாங்கினாங்களாமே கோல்டில், பிரைஸ் தி லார்ட். அவருக்கு சேலரி ஜாஸ்தி ஆயிடுச்சாமே, ப்ரொமோஷன் கிடைச்சிச்சாமே, பிரைஸ் தி லார்ட், சந்தோஷம். உனக்கு துக்கம் இல்லையா? அவன் நல்லா இருக்கிறத என்ன பண்ணுற? துக்கத்தை வச்சுக்கின்னு கர்த்தர் அவனுக்கு ஏதோ 4 காசு ஜாஸ்தி கொடுத்தாரா என்ன பண்ணுற மாதிரி இது? பிரைஸ் தி லார்ட் சொல்லு, சந்தோஷப்படு. இல்லை என்கிட்ட இல்லையே, அங்கே கொஞ்சம் சரி பண்ணிக்கோ, அதான் பிரச்சனை. என்கிட்ட இல்லையே, சரி செய்வார். வேதாகமத்தின் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைக்கணும்னு விரும்புகிறது வேதாமத்தின் தேவன் ஒண்டிதான். யார் வீட்டிலலாம் கொஞ்சம் அசம்பாவம் உண்டானாக்கா அதை நம்ம நினச்சி சந்தோஷப்படக்கூடாது, கொஞ்சம் துக்கப்படணும். இந்த ஒரு தன்மை நம்ம இருதயத்தை விட்டு போகக்கூடாது. குடும்பத்தில் என்ன பொல்லாப்பு நேரிட்டாலும் கர்த்தர் நம்முடைய பொல்லாப்புல சந்தோஷப்படுறாரு, அழிவில் சந்தோஷப்படுறாருன்றது மாத்திரம் நினைத்து கொள்ள வேண்டாம். வேதாகமம் அவருடைய வேதாமத்தின் தேவனை குறித்து வேதாகமும் மனுஷனுடைய மரணத்தில் பிரியப்படுகிறவராக சொல்லப்படவில்லை. எச்சரிப்பு எச்சரிப்பு எச்சரிப்பு, எப்போதும் எச்சரிப்பு கொடுத்து மனம் திரும்புங்கள் என்று ரொம்ப விருப்பத்தோடு அவர் எதிர்பார்த்து வாஞ்சியோட ஜனங்களை கூப்பிட்டுருக்கிறார். தவிர மனுஷன் சாக வேண்டும் என்று வேதாமத்தின் தேவன் விரும்புவது கிடையாது. ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் மனுஷனை நீதி நியாயத்தீர்ப்பில் கொடுத்து சாகடிக்கிறதுக்கு காரணம், எந்த மனுஷன் இன்னொரு மனுஷன் வாழக்கூடாது என்று விரும்புகிறானோ அவனுக்கு தான் அந்த ஒரு சம்பவம் நேரிடுகிறது. அதனால தான் யூதேயாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். பொதுவான மக்களை, இந்த யூதேயாவில் இருக்கிற பெரிய அதிகாரிகள், அரசாங்க தலைவர்கள், அதிபதிகள் பொதுவான மக்களுடைய நிலங்களை பிடித்து ரொம்ப ஆக்கிரமம் செய்தார்கள், ஜனங்களை கொன்று போட்டார்கள். நம்ம வசிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் கொடுக்கலனாக்கா எங்கே போய் வாழ்வோம்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நீ என்ன ஜாதி, நீ என்ன பாஷை பேசுகிற, எந்த ஒரு காரணி, இங்கெல்லாம் உனக்கு இடம் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம எங்கே போய் வாழ்றது? பூமி உண்டா? வானத்தையும் பூமியும் படைத்தவர் வேதாகமத்தின் தேவன். அவர் என்ன வாழ்றதுக்காக இங்கே பொறுக்க வச்சுக்கிறாரு. நீ பொறுக்க வச்ச? வேதாகமத்தின் தேவன் நான் பிழைக்கும்படியாக இங்கே வச்சிருக்கிறாரு. நான் வேலை செய்யறதுக்கு தெம்பு கொடுத்துருக்காரு, வேலை செய்கிற ஒரு 4 காசு சம்பாதிச்சு என் குடும்பத்தை நடத்துற. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அத்தையும் பிடுங்க பார்க்குற. மனுஷன் பூமியில் வாழாதபடிக்கு ஏன் நீ விருப்பம் கொள்ற? உனக்கு தான் ஏக்கரை கணக்காக இருக்குது, போய் வாங்கிக்கோ. எவ்வளோ பெருசு பூமி, இன்னும் ரொம்ப இருக்குதுங்க. இந்த மாதிரி 1000 மடங்கு ஜனக்கூட்டம் வந்தாலும் பூமியில் இடம் இருக்குது, வாங்கிக்கோ, பெருசாக வாங்கு. நீ அதையும் இன்னொருத்தன் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மொழி, பாசை, வண்ணம், லிங்கத்தை வச்சுக்க நீ அப்படி மோசமாக செயல்படுகிறாய். அது பிசாசு புத்தி. அது அதனால தான் இயேசுநாதர் தன்னை கொள்ளுகிற யூதர்களை பார்த்து, யூத தலைவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்கள் பிதா என்னுடைய பிதா அல்ல, உங்கள் பிதா பிசாசு. ஏன்னா நீங்கள் என்னை கொல்லும்படியாக வகை தேடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வேதாகமத்தின் தேவன் மனுஷன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இந்த வேதாகமத்தின் கர்த்தத்தில் தான் வர வேண்டும். ஏன்னா இவர் ஒண்டி தான் இருதயபூர்வமாய், நீங்கள் இருதயபூர்வமாய் சந்தோஷமா இருக்கணும் என்று விரும்புகிறவர். இவர் யார்கிட்ட போனாலும் அது கிடைக்காது. இது எரேமியாவுக்கு புரியல. 2ஆம் அதிகாரம் வரைக்கும், 3ஆம் அதிகாரம் பாதி வரைக்கும் கூட அவருக்கு புரியல. அப்போதான் ஒரு மனசு வெளிச்சம். அங்கே சொல்லப்படுற 3 பதங்களை மாத்திரம் இப்போ நான் சொல்லி முடிச்சிடுவேன். அவருடைய எக்ஸாக்ட் மீனிங்கு கடைசியில் எரேமியா, ஏன்னா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எரேமியா புலம்பி அழுறாரு. அதனால தான் பேரை புலம்புன்னு வச்சுக்கிறாரு. அவருடைய இந்த பாடல்களுக்கு 5 பாடல்களுக்கு புலம்புன்னு பேரே வச்சிருக்கிறார். புலம்புறாரு, அழுறாரு. அவருக்கு என்னன்னாக்கா, நான் அழுறத என் கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாரு. இவ்வளோ ஒரு மோசமான அழிவுக்குள்ளாக நினைச்சு கூட பார்க்காதவளுக்கு, சொப்பனை காண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அழிவை இந்த தேசத்தில் ஏற்படுத்தி நாங்கள் அழுது புலம்புறோம். இந்த அழுகையின் புலம்பலை இந்த கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாரு, ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாருன்னு அவர் நினச்சின்னு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த அழுகையை தான் அவர் எதிர்பார்த்திருந்தார், அது நிறைவேற்றிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் விஷயம் மாறுது. அவருக்கு வெளிப்பாடு உண்டாது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்னோட நிலைமை இந்த மோசமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த தேவன் தான் என்னை பண்ணியிருக்காரு என்று நீங்கள் தவறாக எண்ணிக்கொண்டால் அது இன்றைக்கு நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நான் இப்படி மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிடுது பார்த்து இவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னெல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. நம்முடைய தேவன் எந்த மனுஷனை தலை குனிடுறது குறித்து சந்தோஷப்படுவது கிடையாது. அது முக்கியமாக அவருடைய பிள்ளைகள் அந்த தலை குனிற விஷயத்தில் அவருக்கு ஒரு இன்பம் கிடையாது. பிசாஸ் பண்ணுறது. மனுஷன் தலை குனினோ, அவமானம் பண்ணோம், நிர்வாணியாக இருக்கணும், அவனுக்கு போட்டிருக்கிறது கூட ஒன்றும் இருக்கக்கூடாதுன்ட்டு ஆதியிலிருந்து விரும்பின பிசாசுடைய எண்ணத்தை தேவனுடைய எண்ணமாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அது அவன் விரும்புறது. நிர்வாணமாக நிற்கணும், ஒன்றுமே இருக்கக்கூடாது, இவனுக்கு போட்டுக்கோ கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. ஜந்துவை கொன்றாவது உடையை போட்டு அலங்கரிக்கிறவர் இவர். அதனால தான் கெட்டகுமார் சம்பவத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த பிதா, அவங்க தகப்பன்,
அந்த எளிய குமாரன் எல்லாத்தையும் ஒளிஞ்சு போயிட்டு உடுக்க வஸ்திரம் இல்லாமல் வருகிற சீனை பார்த்து அவர் என்ன பண்ணுறது கொஞ்சம் ஞாபகம் பண்ணி கொள்ளுங்க. அது நம்முடைய வேதாகமத்தின் கர்த்தர். அது 3ஆம் அதிகார வசனம். கொஞ்சம் ரூட் லாங்குவேஜ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிச்சிடறேன். ஓகே, 21. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். அங்க மனம் என்று சொல்வது லெவ், இருதயம். throne of the place where personality dwells. மனுஷன் வசிக்கிற இடம் அங்க சொல்லப்படுறது இருதயம். லெவ் என்பதன வார்த்தைக்கு இருதயம். என் இருதயத்தில் நான் வைக்கிறேன். என்னது? கீழே போங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 20 வாசிங்க. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். யகல் என்பதான எபிரேய வார்த்தை. நம்பிக்கை என்று சொன்ன உடனே நீங்கள் எதுவுமே சும்மா கொழுப்பிக்க கூடாது. அந்த நம்பிக்கைக்கு அர்த்தம் வந்து 26. அகைன் அந்த யக்கல்ன்ற வார்த்தை 26 வருது, கவனிங்கள். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு என்ன? காத்திருக்கிறது. எக்ஸ்பெக்டேஷன், வெயிட்டிங், ஹோப் என்பதான யக்கல் என்பதான எபிரேய வாசிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது காத்திருப்பதும் ஒரு நம்பிக்கை தான், எதிர்பார்ப்பதும் நம்பிக்கை தான். அந்த எதிர்பார்ப்பும் கர்த்தருக்காக காத்திருக்கிறதும் ரெண்டுமே எபிரேய பாஷையில் வந்து நம்பிக்கை என்பதான வார்த்தை தான் போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் சடனாக எரேமியாவுக்கு நம்பிக்கை எழும்புகிறது. அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக ஒரு காக்க ஆரம்பிக்கிறார். அது என்பதன் அர்த்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுவேன். 24. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். அதான் பாயிண்ட். அங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. கர்த்தர் என் பங்கு, the Lord is my portion. என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம்? கர்த்தர் எந்த விஷயத்துல அவர் எனக்கு பங்கா இருக்கிறாரு? Lord is my portion. அது நெக்ஸ்ட் வீக் தான். நான் இன்னைக்கு அது திறக்க விரும்பவில்லை. ஸோ எக்கல் என்பதான வார்த்தைக்கு வந்து கர்த்தருக்காக காத்திருக்கிறது, கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை எரேமியா எதிர்பார்க்க ஆரம்பித்தார். வாழ்க்கை முடிச்சுக்கலாம் என்று, வாழ்க்கை முடிக்கலாம் என்று நினைச்சாலும் எனக்கு சாவு வரலை என்று துக்கத்தோட व्यसனத்தோட பாடல்களை தயாரித்த எரேமியா 21 அவர் வேற எதையே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். இந்த வேதாகமத்தின் கர்த்தரிடத்திலே, தெய்வமாக இந்த வேதாகமத்தின் கர்த்தரிடத்திலே நீங்கள் நல்ல காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டும். மனுஷங்கிட்ட எதிர்பார்த்து நீங்கள் தோல்வி அடைஞ்சது போதும். ஏன்னா மனுஷன் குறை சொல்றது பிரச்சனை இல்லை. மனுஷனை எனக்கு செய்ய முடியாத மனுஷனுக்கு பொய்யுறியாத வேதாகமத்தின் கர்த்தர் ஒன்று சொன்னாக்கா அது கண்டிப்பாக செய்வார். அவர் சொல்கிற அளவுக்கு செய்கிற அளவுக்கு தெம்பும் உண்டு. சொல்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குதோ அந்த சொன்ன வார்த்தை நிறைவேற்ற அளவுக்கும் அவருக்கு அதிகாரம் வல்லமே உண்டு. என்றால் வானத்தையும் பூமியை படைத்தவர் அவர். 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எக்ஸாக்ட் வார்த்தை நிர்மூலமாகாமல் இருப்பது. ஆனால் இங்கிலீஷ் எப்படி வரும்? 22 நீங்கள் வாசிக்கும். the Lord's loving kindness indeed never cease ன்னு வந்துச்சு இல்லைங்களா? உங்கள் டிரான்ஸ்லேஷனில் indeed never cease. எக்ஸாக்ட் ரூட் பாருங்க. அதனால தமிழில் சில நேரத்தில் நல்லா வந்து நிர்மூலமாகாது இருப்பது. we are not consumed வார்த்தை வரணும் அந்த இடத்துல. என்ன காரணம்? கர்த்தருடைய கிருபையே. அந்த கர்த்தருடைய கிருபை கசட் என்பதன வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. இங்கே தான் எரேமியாவுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு புரிஞ்சுது. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் நடைமுறையில் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு சாவு வீட்டில் நீங்கள் போகும் பொழுது குடும்பத்தில் நெருங்கின, அதாவது ஒரு தாயா அல்லது தகப்பன் இறந்து விட்டார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அவங்களுடைய பிள்ளைகள் 2-3 பேர் பிள்ளைகள் இருக்கும் பொழுது எல்லா பசங்களும் ரொம்ப தேம்பி அழுறாங்க வைங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மாத்திரம் அழுவாமல் ரொம்ப சீரியஸாக நேற்று எப்படி இருந்தாரோ, சாவுக்கு முந்தி எப்படி இருந்தாரோ, செத்தனாலும் அப்படித்தான் இருக்கிறாருன்னு வைத்துக் கொள்ளுங்கள். தேம்பி அழுறவங்க வந்து அழுவாத இருக்கிற இன்னொரு மகனை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணும்? இது அப்பா செத்துருக்கிறாரு, நாங்கள்லாம் இவ்வளோ துக்கம் படுறோம், எங்களுக்கு எல்லாம் செஞ்சாரோ அதான் இவனுக்கும் செஞ்சார், கரை சேர்த்து விட்டாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, ஏன்னா கொஞ்சம் கூட இவனுக்கு பாசம் இல்லையா, நேசம் இல்லையா, இரக்கம் இல்லையா என்று தேம்பி அழுற வந்து அழுற அந்த மரணம், அந்த சாவு டெட் பாடி இருக்கிற இடத்துல இன்னொரு மகன் அழுவாமல் இருந்தால் என்ன ஆகும்? இதே எண்ணம் தான் எரேமியாவுக்கு இருந்தது. இந்த ஜனங்களுடைய பரிதாபமான நிலையை பார்த்து நான் தேம்பி அழுதுன்னு இருக்கிறேன், நீர் கொஞ்சம் கூட அழுவலையா? கர்த்தரை பார்த்து அவர் எண்ணிக்கொண்டிருந்த எண்ணம் அது. எனக்கு இருக்கிற அந்த ஒரு ஈர இறக்க கூட உமக்கு இல்லையா ஆண்டவரே? எரேமியா உன்னை சீர்திருத்தி கொண்டார். அதுக்கு அர்த்தத்தை இப்போ சொல்ல விரும்பினேன். அதுதான் காரணம். அப்போதான் அவர் புரியுது. என்ன புரியுது தெரியுமா? 21 இன்னொரு வாட்டி
இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை? இப்போ புரிஞ்சுக்கோங்க. நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா? கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் என்னவா இருக்கிறார். அத மைண்டில் கொண்டு வந்தார். அவர் மைண்டில் இதான் வந்துக்குது. கீழே வாசிங்க 22. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அதை நிறுத்துக்கங்க. நாமும் நாங்கள் சொல்லிட்டாரு. ஏன்னா கூட இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. பரூக் என்பதான அவருடைய நிருபங்களை எழுதின ஒரு கூட உடன் ஊழியக்காரர் இருக்கிறாரு. இன்னும் சில பேர் இருக்காங்க, 4-5 பேர் இருக்கலாம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அங்கே நிறுத்திட்டு யோசிக்கிற விஷயம் என்ன எரேமியா? இவங்களோட கூட நான் எதற்காக சாகவில்லை? இவர்களும் கூட சாகாமல் செத்துப்போன இவர்களுக்காக நான் அழுது அழுது புலம்புகிறேன். எதற்காக? எவ்வளோ பேர் செத்தாங்க வயநாட்டில்? 200 400 ஆயிடுச்சிங்களா? எவ்வளோ பேர் விசனப்பட்டீங்க? எவ்வளோ பேர் பார்த்தாக்கா விசனோன்னு பார்க்காம இருந்தீங்க? எவ்வளோ பேர் அப்படிதான் வேணும் அவங்களுக்கு? நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு குடிச்சிட்டு, ஆண்டவருக்கே பொறுக்கல. பாத்தியா என்ன பண்ணாராங்க? என்ன பண்ணாரு? அழிச்சிட்டாரு ஜனங்களை. அவங்க என்ன பண்ணாங்க? பண்ணாத அக்கிரமம் அவங்க. உன்னை பற்றி கேட்டாக்கா பக்கத்தில் இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ பண்ண அக்கிரமம் அவ்வளோக்குது. அக்கத்து பக்கத்தில் யாருன்னா செத்து போனால் நாம் இன்னும் சாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிரீவ், துக்கங்கொள். எரேமியா நாம் இன்னும் எதற்காக அவர்களோட கூட நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்பதை அவர் மனசுல கொண்டு வந்தார் என்றால், நான் அவர்களுக்காக துக்கம் கொள்ளும்படியாக, அழுவும்படியாக, வேதனை கொள்ளும்படியாக. ஏன் கர்த்தர் அழுவதற்காக புலம்புறதுக்காக புலம்பல புஸ்தகத்தில் எழுதின இந்த எரேமியா கர்த்தர் வச்சார் உயிரிடம்? எதற்காக எரேமியா வச்சார்? அழுவதுக்கு புலம்புறதுக்கு, நிர்மூலமாகாமல் அவனுக்கு மாத்திரம் விசேஷத்தை கிருபை இரக்கத்தை கொடுத்து உயிரிட வச்சார் கர்த்தர். இவங்களை பார்த்து அழுது புலம்பு என்று சொல்லி. எதற்காக? அவன் எதை கண்டு அழுது புலம்புறானோ அந்த காட்சி நடப்பதற்கு முந்தைய புலம்பினவர் வேதாமத்தின் கர்த்தர். எருசலேமே எருசலேமே, கண்ணீரோட கூட அழுதவர் வேதாமத்தின் கர்த்தர். அழிவு வரதுக்கு முன்னாடி அழுதவர் வேதாமத்தின் கர்த்தர். எருசலேமுக்கு வந்த அழிவை பார்த்து. இங்க எரேமியா சம்பவம் ஆனதுக்கு அப்புறம் அழுது புலம்பினான். அதற்கு முந்தைய அழுகை பார்த்து அழுது துக்கம் கொண்டவர் வேதாமத்தின் கர்த்தர். அந்த இம்பாக்ட் தான், அதோட பாதிப்பு தான் எரேமியா அழுதான். அதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்து உயிரோட வச்சாரு அழுவுன்ட்டு. ஹல்லேலூயா. இப்போதான் தள்ள ஏறுதுன்றார் எரேமியா. நவ் இதை என் மனதில் வைத்தேன். நான் ஏன் சாகாமல் என்ன உயிரோட கூட வைத்திருக்கிறார் என் கர்த்தர். செத்தவர்களுக்காக அழுது புலம்பும்படியாக, வேதனை கொள்ளும்படியாக. ஏன்? அந்த சாவுல அவருக்கு பிரியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விருப்பம் இல்லை. அழுது கொண்டு வேதனைப்படுகிறவர் அவர். அதை எக்ஸ்பிளிசிட்டா என்ன காட்ட சொல்லிட்டு இருக்காரு பவுல். ரோமர் எழுத நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது இஸ்ரேலுக்காக அழுவ ஆரம்பிக்கிறார். அவர்களுக்காக நான் சாபமாயிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. இஸ்ரவேல் சாபமாகவே இருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் சாபமாக இருந்த நல்லா இருக்குமே அழுது புலம்புறாரு. ஹூஸ் பெயின் தட் வாஸ். ஏற்கனவே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சாபமாய் மரித்து போன கிறிஸ்துவுடைய வேதனை அது. நீங்கள் நானும் ஏதாவது ஒரு ஆத்மாவுக்கு அழுது புலம்பினால் அந்த அழுகையும் புலம்பையும் நம்மால் வந்தது கிடையாதுங்க. அதற்கு முந்தி நம்முடைய கர்த்தர் அழுது இருக்கிறார். அதோடைய இம்பேக்ட் அது. எரேமியாக்கு அது ரொம்ப லேட்டாக புரிஞ்சுது. அவர் நினச்சிங்கிறாரு, இவங்களை பார்த்து நான் அழுது அவங்கள ஆறுதல் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் ஆறுதல் செய்ய அளவுக்கு தெம்பு இருக்கிற கர்த்தர் செய்யாமல் இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அவர் இருதயம் கல் நெஞ்சமாக இருந்திருக்கும் என்று அவரை பற்றி தப்பாக நினச்சிருந்தாரு. சொல்கிறாரு, உனக்கு கிருபையை கொடுத்து வாழை வச்சு உன்னை புலம்ப வைக்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே நான் புலம்பிருக்கிறேன் அவங்களுக்காக, இப்படி சாவாங்கன்றது. Now let me explain the meaning of இந்த வார்த்தை வாசிங்க. 22 நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய கிருபை என்ற வார்த்தை அங்கே போடப்படுது பாருங்க. கசட் மீனிங் என்ன தெரியுமா? அந்த கசட் என்ற கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம், கிருபை நம்ம போட்டோம், அதான ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மீனிங். அது கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து தலையை குனிறுது, பவுவிங் ஹெட் டுவர்ட் வேர். குழந்தைகிட்ட நீங்கள் ஆசையாக பாசமாக பேசணுன்னாக்கா எவ்வளோ பேர் முட்டிக்கால் போடுறீங்க, குழந்தாயிட்டுக்கு வரீங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எக்ஸாக்ட் மீனிங் அது. ஆக்சுவலி கிருபைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அந்த எரேமியாவுடைய தன்னுடைய இமோஷனலில் பேசுகிற வார்த்தை. கர்த்தர் தம்முடைய முகத்தை
குனிஞ்சி எந்த அளவுக்கு சிறுமி ஆடுறானாக்கா, யார் அவங்கள பார்த்து அழுகுறாங்களோ, யார் செத்துருக்கலாம் அந்த நிலைமைக்கு வந்து பார்த்து வேதனைப்படுறவர். அவர் சிரிச்சு இருக்கிறவர் கிடையாது, சிங்காசனம் உட்காந்துக்கின்னு. அவர் தன்னுடைய தலையை குனிந்து, அந்த ஒரு ரூபாகாரமாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டுக்குது. ரொம்ப ஃபிகரேட்டிவாக இருக்குது அந்த வார்த்தை. தலையை குனிந்து மனிதனுடைய லெவலுக்கு அவன் முகத்துக்கு முகமாய் நேரடியாக கண்ணுக்கு கண்ணாய் பார்த்து துக்கம் கொள்ற நிலைக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறார், இறங்குகிறார். அதனால தன்னுடைய இரக்கம் வார்த்தைக்கு அர்த்தம். அது கர்த்தர் மனுஷனுடைய அழிவில் வந்து சந்தோஷப்படுவது கிடையாது. வாசிங்க வசனம் 22. நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இரண்டாவது வார்த்தை என்ன வருது? இரக்கங்கள். கலா என்பதன வார்த்தைக்கு அர்த்தம். அந்த இரக்கங்கள் எந்த வார்த்தைக்கு பயன்படுறது தெரியுமா? கலா என்பதன வார்த்தை போடப்படுது. யூ நோ தி மீனிங் ஆஃப் கம்பேஷன். ரொம்ப ஃபிகரேட்டிவாக பேசியிருக்காரு, ரொம்ப நோன்னு. அது நான் என்ன ஒரு மண்டியில் ஏறிச்சு அந்த மாதிரி எரேமியாவுக்கு கர்த்தரை பற்றி இப்போ புகழ்ந்து பாடுற அளவுக்கு. த மீனிங் ஆஃப் கம்பேஷன் இஸ், கர்ப்பந்தரித்த தாய் தன் வயிற்றில் இருக்கிற குழந்தைய பற்றி நினைக்கிற நினைவு. அது ஆக்சுவலி நீங்கள் குழந்தைய பெற்றெடுத்துக்கிறீங்க. சில பேர் இந்த இடத்துல உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தை குறித்து உள்ள உங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருந்தது? கலான்ற அது ஆக்சுவலி எப்படியோ வாசைக்கு அர்த்தமே அதுதான். செரிஷிங் தி வூம்ப், எக்ஸ்பேண்டிங் த வூம்ப். கருவில் இருக்கிற குழந்தையை வளரச் செய்வதற்காக தாய் எடுக்கிற அந்த ஒரு செயலுக்கு தெரியுமா? கலா, கம்பேஷன். கம்பேஷன். கர்த்தர் மனுஷ அளவுக்கு தலை குனிந்து கண்ணுக்கு கண்ணா பார்க்கிற அளவுக்கு இறங்கி வந்தது மாத்திரமல்ல, அந்த மனுஷனை வளர செய்கிறார். யார? நிர்மூலம் ஆகாமல் இருக்கிற மற்ற ஜனங்களை பற்றி சொல்லப்படுது. நாம் இன்னும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறோம். எதற்காக? முதலாவது பார்த்து அழுது புலம்ப வேண்டும். அந்த ஒரு வேதனை தான் நம்முடைய கர்த்தர் ஏற்கனவே பட்டுன்னு இருக்கிறார். ரெண்டாவது ரீசன், இப்போ உயிரோடு இருக்கிற நிலைமை என்ன? கர்த்தர் வயிற்றில் இருக்கிற குழந்தையை எப்படி ஒரு தாய் ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப அன்பாக, பாசமாக, நேசமாக, ரொம்ப கவனிப்பாக கவனித்து அந்த குழந்தையை வளர்க்கிறாளோ வயிற்றில், அந்த நிலையில் நம்முடைய கர்த்தர் கம்பேஷன், இரக்கத்தோடு வளர பண்ணுவார். கிரேட். எக்ஸ்கியூஸ் மீ, ரக்கம் என்பதான பிரேய வாசை. அதுக்கு கலான்ற வார்த்தைக்கு வந்து சீஸ் டு லீவ். ரக்கம்ன்ற வார்த்தைக்கு தான் கம்பேஷன். வயிற்றில் வர குழந்தையை தாய் ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்தது போல கர்த்தர் மீதி இருக்கிற ஆட்களை வளர பண்ணுகிறவர். பட் அதுக்கு காத்திருக்கணும், பேஷன்ஸாக இருக்கணும். குழந்தை வளர்றதுக்கு பேஷன் தேவைப்படுறது போல பேஷன்ஸ் ரொம்ப அவசியம் என்று இந்த இடத்துல அருமையாக பேசி 23 லாஸ்ட்டாக முடிச்சுல அந்த வார்த்தையை பார்த்து தெரிகிறேன். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. உமது உண்மை என்ன? அந்த உண்மை என்ற வார்த்தைக்கும் வேறு விதமான ஒரு வார்த்தை ஹெமோனா. ஹெமோனா என்பதான வார்த்தை அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. ஃபர்ம்னஸ், செக்யூரிட்டி, ஃபிடலிட்டி. உண்மை. உண்மை என்ற வார்த்தை தான் சரிங்களா? சரியான வார்த்தை அது. லார்ட் இஸ் நாட் இன்ஃபெடல், லார்ட் இஸ் ஃபெடல். கர்த்தர் உண்மையாக இருப்பார். எந்த விஷயத்தில்? ஒரு குழந்தை கர்ப்பம் தரிச்ச பிறகு அதை வளர்த்தி கடைசி வரைக்கும் கொண்டு போகிற விஷயத்தில் எப்படி தாய் உண்மையாக இருக்கிறாளோ, நினைக்கிறாளோ, அது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் நினைக்கிறாங்க. குழந்தைய பெற்றெடுக்கணும், குழந்தைய வளர்க்கணும், குழந்தைக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு தாய் எப்படி முயற்சி எடுத்து அப்படி ஒரு பாதுகாப்பு, அரவணைப்பு, போஷிப்பை கொடுத்து வளர்த்தி எடுக்கிறாளோ, அதே போல கர்த்தர் அவருடைய கிருபையின் நாட்களை உருவாக்கி அந்த எவ்ரிடே. வாசிங்க 23, ரொம்ப அருமையான வார்த்தை அது. அவைகள் காலைதோறும் புதியவைகள். எதற்காக காலையில தராரு? வளர வேண்டும், டு க்ரோ. கர்த்தர் புதிய நாள் என்னத்துக்கு தராரு? ஒரு குழந்தை எப்படி வளருதோ அதே போல தமக்காக நம்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களை வளர பண்ணுகிறார், அந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். அது என்னன்றது நான் கடைசியில் சொல்லுவேன். மை போர்ஷன், என்னுடைய பங்கு. அடுத்த வாரம் மிஸ் பண்ணினா கிடைக்காது. அது கர்த்தர் என்ன செய்கிறான்றதை பற்றி சொல்லி வருகிறேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்னவா இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய பங்கா இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்ன அர்த்தம் அதுக்கு? நெக்ஸ்ட் வீக். யமுனான்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தர் கர்ப்பம் தரித்த தாய் எப்படி குழந்தைய வளர்ப்பதற்காக உண்மையாய் பிரயாசப்படுகிறாங்களோ
அதே போல வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் தமக்காக காத்திருக்கிறவர்களை இன்னும் உயிரோட வைத்திருக்கிற பாருங்க. உங்களை என்ன உயிரோட வச்சிருக்கிறார் பூமியில. Why? To build up, to grow us. நம்மை வளர்க்கும்படியாக, நம்மை கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் நாளைக்குன்ற ஒரு புதிய நாள் வச்சிருப்பாரு. அந்த புதிய நாளில் புதிய கிருபைகள் இருக்கும், இரக்கங்கள் இருக்கும். என்ன மதி வெளிப்பாடு பாருங்க, எரேமியாவுக்கு வந்தது அட்லீஸ்ட். ஸோ வேதாகமத்தின் தேவன் உங்களை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் எப்போ மனுகுலம் இன்னொரு மனுஷன் வாழக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அப்போதான் கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கிட்ட போயிடுறது காரணமே. அதனால தான் யாருன்னா உயிருக்கு என்ன போராடுறாங்க தெரிஞ்ச உடனே என்ன வேலை இருந்தாலும் விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். போய் பார்த்து தான் சரி செய்யணும், அவங்கள காக்கப்படணும், காப்பாற்றணும். ஏன்னா கர்த்தர் அதை விரும்புகிறாரு. மரித்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு விருப்பம். கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திரை அடைய வேண்டும். வேதாகமத்தின் கர்த்தர் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மளுடைய துக்கத்திலும் அழுகையின் சூழ்நிலை நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறவர் அல்ல என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை பார்த்து அழுகிறோம் என்றால் அதற்கு முந்தி கர்த்தர் அழுதிருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் எனக்கே இந்த அளவுக்கு ஒரு இமோஷன், எனக்கே இவ்வளோ துக்காச்சு, அதுக்கு காரணமே காட் ஆஃப் த பைபிள், வேதாகமத்தின் கர்த்தர் தான் அதற்கு காரணம். அது மாத்திரமல்ல, நம்ம இன்னைக்கு வாழ வைக்கிறவர் நாளைக்கும் புதிய கிருபை இரக்கத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்க போதுமானவர். அதான் கடைசி உண்மை என்ற வார்த்தை. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஃபெடல், நாட் இன்ஃபெடல். உண்மை உள்ளவர், செக்யூரிட்டி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து நம்மை வாழ வைக்க போதுமானவர். எது வரைக்கும்? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நமக்கு என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி தேவையோ, சரீரத்துக்கு தேவையான என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து வளர் பண்ணி பத்திரமான எடுத்து கொண்டு போய் சேர்ப்பார். இயேசுநாதர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும். நான் எங்கே இருக்கிறேனோ நீங்களும் அங்கே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அது இந்த வேதாகமத்தின் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார்.